என்னய்யா உன் ஃப்ரெண்ட் வந்துட்டானாமே? யாரு? சசாங்க வந்திருக்கானாமே. பூமிக்கு அவங்க கிட்ட சொல்லல. அது சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு போயிருக்கா? எப்ப வந்தானா? பாம்பேக்கு வந்து சேர்ந்துட்டானாப்பா. என்ன அவன் இங்க வந்து சேரல? அது ஓகே. அமெரிக்கா சவாசம் முடிஞ்சது இல்ல? இல்லையா, எம்எஸ்சி முடிச்சு அவன் அங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டானா. வெறும் 3 வாரம் லீவு போட்டுதான் அவன் இங்க வரானா. அவனை திரும்பி போக விட்டாதானே? அவன் எந்த பிளைட்ல வரானே உங்களுக்கு சொல்லியா? சொல்லலையே. ராத்திரி போன் பண்ணா, அடுத்து புறப்படுற பிளைட்டை பிடிச்சு வரேன்னா. சரி, அப்ப நான் கார் எடுத்துட்டு நேரா ஏர்போர்ட் போய் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணி நான் கூட்டு வரேன். உன் காரு ஏர்போர்ட் போய் சேருமா? அதை விட அவன் நடந்து வந்தாலே சீக்கிரம் வந்து சேர்ந்துடலாம். சூர்யா, ட்ரெயின் பண்ணிக்காத. சொல்லிட்டாங்க. சஷாங்க் யூஎஸ்ல இருந்து வரான். அவனை ரிசீவ் பண்ண தான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். பாரு, அவன் 3 வாரத்துல திரும்பி போயிடுவானா? 3 வாரம் என்னம்மா? சந்தோஷத்துல அம்மாவும் மகனும் சேர்ந்து சமைச்சு போட்டேன்னா ஒரே வாரத்திலே ஓடிடுவன். சூர்யா, நீ பாட்டு எழுதி கொடுக்கறேன்னு சொன்னியே, எழுதிட்டியா? அது பாட்டை மட்டும் எழுதிருக்க, அவ பேரு எழுதுறையே. சஸ்பென்ஸ். அடச்சி, சதா இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவ பேரை எழுதி கூட அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். ரெக்கமெண்ட் பண்ணல. இன்னைக்கு என்ன ஆச்சு? அவன் அமெரிக்காலயே செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்ணிருக்கான். அவன் சொன்ன மாதிரியே திரும்பி வந்துருவான்னு நினைச்சேன். ஒன்னாட்டம் அவனை ஏமாத்துக்காரன்னு இப்பதானே தெரியுது. இப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் வரான். அப்புறம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரப்போறான். அப்படி வர்றப்ப கையோட ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்து நிப்பான். கூடவே 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வருவான். அமெரிக்காவுக்கு போறவங்க கதையெல்லாம் இதான். இத பாரு, தமாஷ் பண்றதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு ஏதாவது ஒரு பிளான சொல்லு. ஒரேடியா அவனை இங்கேயே தங்க வைக்கணும். பூமி, அடுப்புல பால் வச்சிருக்கேன், போய் பாருமா. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வர ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? சரி, அதெல்லாம் விடுறா. டேய், ஆமா, உன் டப்பாக்காரன் என்னடாச்சு? என்ன ஆகும்? உன்னை பிக்கப் பண்ணலான்னு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ஒரே சமயத்துல 4 டயரும் டமால். இந்த ரோட்ல எல்லாம் கார் எப்படிடா ஓட்டுறீங்க? அமெரிக்கால இருக்கிற ரோடு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அங்க டிராபிக் போலீஸ் எல்லாம் எவ்வளவு கரெக்டா நிப்பான் தெரியுமா? நம்ம ஊர் டிராபிக் போலீஸ் கவனிச்சியா? பத்தியா, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, 1 இன்ச் ரோடு விட்டு நவர மாட்டாங்க, ட்ரெஸ்ஸும் போட மாட்டாங்க. வராரு பாரு, புது பிரேக் இன்ஸ்பெக்டர். இந்தியால என்னென்ன புது கார் வந்து தெரியுமாடா? நீ என்ன வேணாலும் சொல்லு. இந்தியாவுக்கு டிசைனா கார் வந்திருக்கு, தவிர ரோடு மட்டும் இம்ப்ரூவ் ஆகல. வந்ததுல இருந்து இந்தியாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்க. 2 வருஷம் கழிச்சு திரும்பி வர ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்ல தோணலையா? ஒண்ணு நல்லா இருக்குடா, இந்தியால இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஏன்பா, அங்க பியூட்டிஃபுல்லா எந்த வெள்ளப்புறாவும் கிடைக்கலையா என்ன? அதுக்கெல்லாம் அமெரிக்கால டைம் எங்கடா இருக்கு? லைன் போடுறது, லெட்டர் கொடுக்கறது, திருட்டுத்தனமா லவ் பண்றது, இதுக்கெல்லாம் இந்தியால தான் டைம் கிடைக்கும். ஏன் அமெரிக்கால பசங்க பொண்ணுங்க லவ்வே பண்ண மாட்டாங்களா? அங்க லவ் பண்றதெல்லாம் வேற விதமா இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர் விரும்பிட்டாங்கன்னா நேரா போய் ஐ லவ் யூன்னு தைரியமா சொல்லிடுவாங்க. நேரடியா சொல்லிடுவாங்களா? யோசிக்கவே மாட்டாங்க. லவ் பண்ற விஷயத்துல எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்க கூடாது. சரி, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஜெட் லாக் எல்லாம் முடிச்சுக்க. ஓகே, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். நிறைய பிரச்சனை உங்ககிட்ட. அது என்ன இங்கேயே சொல்ற? சஸ்பென்ஸ். அப்பாவும் போன்ல இதே தான் சொன்னாரு. உங்க எல்லாருக்கும் சஸ்பென்ஸ் நோய் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா அது சஸ்பென்ஸ்? பூமிகா, I love you. I love you so much. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சூர்யா, சஷாங்க் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்க கிட்ட அந்த எண்ணத்துல நடந்தது இல்லம்மா. நான் எப்படி சஷாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? I love you. வெறும் வார்த்தையில சொல்லல, என் இதயம் சொல்லுது, என் நாடி நரம்புகள் சொல்லுது, என் உடம்புல இருக்க ஒவ்வொரு துளி ரத்தமும் பூமிகா I love you, I love you எதிரொலிச்சிட்டு இருக்கு. சசாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி ஆயிடுவ. தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதை விட நல்ல தெரிஞ்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு.
ரொம்ப தப்பு. நான் வந்திருக்கிறது 3 வார லீவ்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. என் வாழ்க்கையின் அர்த்தமே நீதான். உடல் பொருள் ஆவி எல்லாமே நீதான். என் உயிர் மூச்சு பூமிகா. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. நீ இனிமே அமெரிக்காவுக்கு போகும்போது பூமிகாவை கல்யாணம் பண்ணி கையோட கூட்டிட்டு போயிடு சஷாங்க். நீ மட்டும் தனியா போவேன்னு சொன்னா நான் நிச்சயமா செத்து போயிடுவேன்பா. அந்த சூரியனோட ஒரு சின்ன துண்டு தான் பூமியா உருவாச்சான். அதனாலதான் பூமி எப்போதும் சூரியனை சுத்தி சுத்திக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி இந்த சூரியனோட ஒரு பாகம் தான் நீ பூமிகா. ஒருவேளை அதனாலதான் உன்னை நெருங்கி வரணுங்கிற ஆசையோ என்னமோ. பூமிகா, நீ என் வாழ்க்கை துணையா வரணும்னு ஆசைப்படுறேன். Will you marry me? எனக்கு எந்த ஐடியாவும் வரல. நான் ஒரு நிமிஷம் சூர்யா கிட்ட பேசணும். நோ ரிப்ளை. இதுல சூர்யாவை என்னமா கேட்கணும்? அவன் உடனே ஒத்துக்க வேண்டியதானு கேட்க போறான். அவன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் தெரியுமா? என்ன? ஏசமா சுண்ணாம்பு அடிக்க சொன்னாருங்க. அதான் கிளீன் பண்ண வந்திருக்கேன். பண்ணுங்க. இல்லைங்க, என்ன எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பூமிகா அக்காவுக்கும் சஷாங்க் அங்கிளுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அதனால தான் நாங்க எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருக்கோம். நாங்க வரோம் அங்கிள். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருப்பா. வாமா உட்காரு. தெரிஞ்சுக்கிட்டியா? இத்தனை நாளா கிண்டல் பண்ணி விளையாண்டவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கானது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அவசர மாப்பிள்ளையா இருந்தாலும் அமெரிக்கா மாப்பிள்ளையாச்சு. டுடே it is not just engagement, it is Indo-American collaboration. ஓ அப்பா, வரதட்சணை என்ன கொடுக்குறாங்கன்னு கேளுங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாலே அதுக்கு நீதான் அவளுக்கு வரதட்சணை கொடுக்கணும். இன்னும் சிறந்தா இருக்க. எங்க சசாங்க 100% கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. அதுக்கு சம்மதி தானே? இவளுக்கு 200% சம்மதம். அதான் இவ ட்ரெஸ்லயே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா. ஒன்னா ஆடி பாடி தெரிஞ்ச பசங்க கடைசியில கல்யாணம் செஞ்சுக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருங்க, ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். ஆனதுக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற நினைப்பிலேயே இல்லாம புருஷன் பொண்டாட்டிங்கிறத உணர்ந்து பொறுப்பா நடந்துக்கணும்.
யாரா? என்னடா? என்ன? இங்க என்ன நடந்துச்சுன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து திடீர்னு எனக்கும் சஷாங்குக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? என்னால இதெல்லாம் நம்பவே முடியலடா. நேத்துல இருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். போன் ரிங் ஆயிட்டே இருந்தது. எங்க சுத்திட்டு இருந்த? நானும் உனக்கு ட்ரை பண்ணேன். நோ ரிப்ளை. ஏய், இந்த ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற சூர்யா? ராங் டிசிஷன். ஆ? என்னடா கேக்குற? இவனோட நல்ல புருஷன் உனக்கு எங்க கிடைப்பான்? நீ மட்டும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிருந்த எவனாவது என்ன மாதிரி ஒரு அரைகுறை வைத்தியம் தான் கிடைச்சிருப்பான் உனக்கு. Love you, Surya. ஆனந்தமே அலைமோதும் நாளே வசந்தங்கள் உனக்காக, வசந்தங்கள் உனக்காக, வாழ்க நீ சுகமாக, இளம் தென்றல் காற்றாக, தேன் பொங்கும் ஊற்றாக, இன்று முதல் இனி கெட்டுமே உன் வாழ்வே. நம்ம சூர்யா கிட்ட எல்லா வேலையும் ஒப்படைச்சிட்டா எந்த குறையும் இல்லாம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவான். கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சாப்பாடு ஐட்டத்தை விட்டுறலாம். ராமசாஸ்திரி தான் புரோகிதர். எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டா பண்ணிடுவாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.